வணக்கம் நண்பர்களே. நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் தாங்க விட்டமின் டி. எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும் சரி, இம்யூனிட்டி நல்லா இருக்கிறதுக்கும், ஹார்மோன்கள் நல்ல பேலன்ஸாக சரியாக இயங்குறதுக்கும் இதுக்கு எல்லாமே விட்டமின் டி தாங்க தேவை. ஆனால் இந்தியாவில் மட்டும் 70% பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விட்டமின் டியை 27 மடங்கு அதிகமாக தரக்கூடிய ஒரு சூப்பரான உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் முடிய வரைக்கும் பாருங்கள், கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படியெல்லாம் தினமும் விட்டமின் டி லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். விட்டமின் டி நம்ம உடலில் என்னென்ன வேலைகள் செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். விட்டமின் டி நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவை அண்ட் அவசியமானது அப்படின்னா, எலும்புகள் பலமாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கிறதுக்கு விட்டமின் டி மிகவும் அவசியம். அதே மாதிரி கால்சியம் சத்தை உறிஞ்சுறதுக்கு, அதிகப்படியான கால்சியம் சத்தை உறிஞ்சுறதுக்கு இந்த விட்டமின் டி தேவைப்படும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் விட்டமின் டி தேவைப்படும். மூடு, டிப்ரெஷன் இந்த மாதிரியாக ஆன நிலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு விட்டமின் டி தேவைப்படும். அதே மாதிரி ஹார்மோன்கள், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஹார்மோன்களை நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் டி கண்டிப்பாக நம்ம உடலுக்கு தேவை. முக்கியமாக சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு அந்த மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது இந்த விட்டமின் டி. இந்த விட்டமின் டி குறைஞ்சிச்சுன்னா என்ன மாதிரியான உடலில் நோய்கள் ஏற்படும்னா, நம்மளுக்கு எலும்புகளில் வலி ஏற்படும். அதாவது முடி கொட்ட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு எதுக்கு முடி கொட்டுதுன்னே தெரியாது. அதுக்கு காரணம் விட்டமின் டி குறைபாடுனால் கூட இருக்கலாம். அடுத்து கை கால் மூட்டுகளில் வலி ஏற்படும். ஏன்னா அங்கே விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அங்கே எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து அவங்களுடைய மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். தூக்கமே இருக்காது. அதாவது ஸ்லீப்பிங்கில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அடுத்து கால்சியம் குறைபாடு ஏற்படும். அதிகமாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, அதாவது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த முட்டுக்கால் வலி பின்னி எடுக்கும். ஏன்னா விட்டமின் டி குறையும் பொழுது முட்டுக்கால் வலி, அவங்க காலை எடுத்தே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். இடுப்பு வலியும் ஏற்படுத்தி விட்டுரும். விட்டமின் டியை 27 மடங்கு அதிகமாக தரக்கூடிய உணவுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மஷ்ரூம் தான். இதை நம்ம தமிழில் காளான்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் விட்டமின் டி அதிக அளவில் இருக்குது. அதாவது நார்மல் காளான்களை விட நம்ம சூரிய ஒளியில் உலர்த்தி வச்சுருக்கோம்ல, அந்த காளான்களில் 27 மடங்கு, அதாவது நார்மல் காளானை விட அந்த காளானில் 27 மடங்கு அதிக அளவில் விட்டமின் டி இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கினதா இருந்தாலும் கொஞ்சம் நேரமாவது வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம். அதில் இந்த காளானில் எர்கோஸ்ட்ரோவெரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது போல். அது விட்டமின் டியாக மாறி நம்மளுக்கு விட்டமின் டியை கொடுக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, நம்மளுடைய கால்சியம் அந்த உறிஞ்சுற தன்மை நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ நம்மளுடைய எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காளானை நம்ம உணவில் எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு உடல் எடை எளிதாக குறைக்கலாம். இது எப்படி சாப்பிட்ணுன்னா, டெய்லி நம்ம 1/2 கப்பு சன்னில் ட்ரை பண்ண அந்த மஷ்ரூமில் செஞ்ச மஷ்ரூம் கறியோ, இல்லை மஷ்ரூமில் இல்லை நீங்கள் காளானில் சூப்பு செஞ்சு கூட எடுத்துக்கிறலாம். இல்லைனா அதை ஃப்ரை பண்ணி, இல்லை தொக்கு மாதிரி, கிரேவி மாதிரி கூட வச்சு எடுத்துக்கிறலாம். இல்லை காளானில் பிரியாணி கூட செஞ்சு நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறலாம். ஏதாவது ஒரு வடிவில் காளானை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு விட்டமின் டி உங்கள் உடலுக்கு அதிக அளவில் கிடைக்க
இரண்டாவது உணவு என்னென்னா அதாவது ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல கொழுப்பு அமிலங்களை கொண்ட மீன்கள் தான். அது என்னென்னா சால்மன் மீன், சார்டைன், மேக்ரல். இது எல்லாமே வந்து அதிக அளவில் நம்மளுக்கு விட்டமின் டியை கொண்ட மீன்கள். இதை ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக கொண்ட மீன்கள்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு விட்டமின் டியையும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்ங்கிறது நல்ல கொழுப்பு அமிலங்களை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள், இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது தான் அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். இது நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் சரி, நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கும் சரி ரொம்ப உதவி பண்ணக்கூடிய மீன்கள் தான் இந்த மீன்கள். இது நம்மளுடைய எலும்புகளில் ஏற்பட்ட அந்த வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய மூளையோட ஃபங்க்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது. நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. இந்த மீன்களை நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரை பண்ணி அதிகமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து வந்து 3வது உணவு என்னென்னா காட் லிவர் ஆயில் தாங்க. இது விட்டமின் டிக்கான ஒரு சப்ளிமெண்ட்டாக கிடைக்கக்கூடியது. இது வந்து நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் இந்த காட் லிவர் ஆயில். இது 1 டீஸ்பூன் மாதிரி நம்ம குடித்தாவே நம்மளுக்கு போதும். நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூத்த குடிமக்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு விட்டமின் டி சப்ளிமெண்ட்டாக இந்த காட் லிவர் ஆயில் வந்து இருக்கும். அவங்களுடைய அந்த போன்ஸ் பெயின் எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு நல்ல உதவி பண்ணக்கூடியது இந்த காட் லிவர் ஆயில். அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா முட்டையோட மஞ்சக்கருவு தாங்க. இது வெஜிடேரியன் இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட்டு சோர்ஸ். அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் டிக்கான ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ்னால் அது முட்டையோட மஞ்சக்கருவு தாங்க. அதில் தான் நிறையா விட்டமின் டியும் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இது உங்களுடைய கை கால் எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். முக்கியமாக வளரும் குழந்தைகள் கிட்ஸுகளுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கணும்னா நீங்கள் முட்டையோட மஞ்சக்கருவை அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து 5வதாக இருக்கக்கூடிய உணவு என்னென்னா ஃபோர்ட்டிஃபைடு மில்க்கும் கர்டும் தாங்க. இப்போ நிறைய பிராண்ட்ஸ்கள் வந்து விட்டமின் டிக்காக ஃபோர்ட்டிஃபைட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய கிட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல எசன்ஸாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கும் இதை டெய்லி கொடுக்கலாம். டெய்லி அவங்க இதை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கிளாஸ் நீங்கள் ஃபோர்ட்டிஃபைடு மில்கை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 50-20% வந்து விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 6வதாக இருக்கக்கூடிய உணவு என்னென்னா சீஸ் தாங்க. இது நம்ம விட்டமின் டிக்கு சூப்பரான ஒரு உணவுன்னு சொல்லலாம். விட்டமின் டியும் இதில் இருக்குது, கால்சியமும் இருக்குது சீஸில். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை ஸ்நாக்ஸில் போட்டு கூட செஞ்சு இதை கொடுக்கலாம். அடுத்து பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கக்கூடியது தான் இந்த சீஸ். அடுத்து 7வதாக இருக்கக்கூடிய உணவு என்னென்னா ஆரஞ்சு ஜூஸ் தாங்க. இது ஃபோர்ட்டிஃபைடு ஆரஞ்சு ஜூஸ். இதில் வந்து கால்சியமும் விட்டமின் டியும் இருக்குது. 2 நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த ஃபோர்ட்டிஃபைடு ஆரஞ்சு ஜூஸ். அடுத்து 8வது இருக்கக்கூடிய உணவு என்னென்னா பீஃப் லிவரும் சிக்கன் லிவர் தாங்க. இதில் நல்லா விட்டமின் டி கூட விட்டமின் B12, இரும்புச்சத்து இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த ஒரு உணவை எடுக்கும் பொழுது உங்களுக்கு 3 விதமான சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை தாராளமாக குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி நீங்கள் கொடுக்கலாம். 9வதாக இருக்கக்கூடிய உணவு என்னென்னா பட்டரும் கீ தாங்க. நம்ம வீட்டிலையே நம்ம பட்டரும் நெய்யும் தயாரித்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது சிறிதளவு டெய்லியும் மதிய சாப்பாடில் ரைஸ் கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே தயாரித்து கொடுக்கறது மிகவும் சிறப்பானது. அடுத்து 10வதாக இருக்கக்கூடிய உணவு என்னென்னா யூவி எக்ஸ்போஸ்டு செய்யப்பட்ட ஆல்மண்டும் கேஷ்யூம் தாங்க. இது இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்துக்கிறலாம். இதுலேயும் விட்டமின் டி வந்து அதிக அளவில் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த அனைத்து உணவுகளையுமே நம்ம எடுத்துக்கிட்டாலும்
சன்லைட்டு தான் நம்மளுக்கு நம்பர் 1 விட்டமின் டிக்கான சோர்ஸு. ஸோ முடிஞ்ச அளவு காலையில் 7லேருந்து 9 மணிக்குள்ள நீங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்த்து நில்லுங்க, இல்லை நடங்க, இல்லைன்னா யோகா பண்ணுங்க. மாலையில் 4லேருந்து 5 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெயிலில் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நில்லுங்க, இல்லை நடங்க, யோகா பண்ணுங்க. அட்லீஸ்ட் சும்மா கூட உட்கார்ந்து இருங்க. உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு விட்டமின் சோர்ஸ் வந்து சூரிய ஒளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கைகளும் கால்களும் எப்பொழுதுமே வெயிலில் படணும், உங்களுடைய ஃபேஸுக்கும் படணும். அப்போ தான் உங்களுக்கு விட்டமின் டி உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் 10 நாளில் வந்து என்னோடய விட்டமின் டி லெவலை உயர்த்தணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் 10லேருந்து 15 நிமிஷம் நம்மளுடைய சூரிய ஒளியை பார்த்து நில்லுங்க, இல்லைன்னா நடங்க. வீக்லி ட்வைஸ், வாரத்துக்கு 2 முறை வந்து இந்த ஃபேட்டி ஃபிஷ் நம்ம சொன்னோம்ல, சாலமன், மார்க்கல், இந்த மாதிரியான மீன்களை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிறங்க. டெய்லி அரை கப் சன்ரைடு பண்ண காளானை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஃபோர்ட்டிஃபைடு மில்கை ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறம் முட்டையோடைய மஞ்சக்கருவு, மஞ்சக்கரு 3 இல்லைன்னா 4 ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்தில் 3 இல்லை 4 முட்டையோட மஞ்சக்கருவை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க. அடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு விட்டமின் சப்ளிமெண்ட் தேவை அப்படின்னா கால் லிவர் ஆயில் விட்டமின் டிக்கான அது சப்ளிமெண்ட் தான். அந்த ஆயிலை ஒரு 1/2 ஸ்பூனு இல்லைன்னா 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுடைய 10 நாட்களில் உங்களுடைய விட்டமின் டி லெவல் வந்து உங்கள் உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, விட்டமின் டி குறைஞ்சிச்சுன்னா பல பிரச்சனைகள் உடலில் ஏற்பட ஆரம்பிக்கும். இது சிம்பிளாக அழகாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் உங்களுடைய உணவு மூலியமாகவும் சூரிய ஒளி மூலியமாகவும் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.